ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். நாங்கள் வந்து சென்னையில் இருக்கோம். சென்னையில் வந்து அவ்வளோ கீரை வகைகள் கிடைக்காது. மிஞ்சி போனால் அரைக்கீரை, சிறுகீரை, இந்த மாதிரி மிளகு தக்காளி கீரை தான் இருக்கும். இங்கே அம்மா வீட்டில் ஈரோட்டுக்கு வந்தால் நிறைய கீரை வகைகள் இருக்கும். எங்கள் அம்மா அடிக்கடி வாங்கி செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ வந்து ருத்ரனுக்கும் எங்கள் அக்கா பொண்ணுக்கும் செஞ்சு தரலாம் வாங்கினோம். இது வந்து பசலைக்கீரை. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் அவனுக்கு கொடுக்குறேன். இது வந்து எப்பயும் போல தான் நம்ம கீரை நல்லா வேக வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் வந்து லேசாக எண்ணெய் ஊற்றி இல்லைன்னா நெய் ஊற்றி ஜீரகம் மட்டும் தாளிச்சிட்டு நான் வந்து காரத்துக்கு வந்து வரமிளகாய் எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சமாக ஒரு 2 துண்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு போட்டு இந்த கீரையும் போட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு நம்ம நார்மலாக சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இருக்க ஏரியாவில் உங்களுக்கு நிறைய கீரை வெரைட்டிஸ் கிடைக்கும்னா கண்டிப்பாக எல்லா கீரையும் ட்ரை பண்ணுங்கள். அதெல்லாம் ரொம்ப ஹெல்தி. அதே மாதிரி சென்னையில் இருக்கும்போது இவனை வச்சுக்கிட்டு என்னால் அவ்வளோ கீரையெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணி செய்ய முடியாது. ஸோ எப்போயாவது தான் சமைப்போம். இங்கே வந்து அம்மா எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து நம்ம சும்மா தாளித்து செஞ்சு ஊட்டி விட்டால் போதும். அதே மாதிரி குழந்தைங்களுக்குலாம் டெய்லியும் என்ன ஸ்பெஷலாக செஞ்சு தரலாம், என்ன டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு யோசிச்சே பாதி டைம் போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து யார்கிட்டயாவது டிப்ஸ் கேட்பீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி உங்கள் பேபிஸ்க்கு நீங்கள் என்ன செஞ்சு கொடுத்தீங்கன்னு. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ எஃபெக்ட் போட்டு நம்ம எல்லாம் பசைஞ்சு கடைசியாக வந்து நம்ம பேபி சாப்பிட்டு அதை சாட்டிஸ்ஃபைட் ஆகும் போது தான் நமக்கு அந்த திருப்தியே இருக்கும். இவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகே கைஸ், பாய்.